ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வாமி தன்வி அஃபிஷியல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பால் பாயசத்துக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பசும்பால் எடுத்திருக்கேன் 1 லிட்டர். சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை 4-5 உடச்சி வச்சுக்கணும். வறுத்த சேமியானாலும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். 10 பாதாம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நெய், கேஷ்யூ நட்டு, பாதாம், ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வரிசி, உடச்ச சேமியா எடுத்துக்கணும். பசும்பால் கிடைக்கலன்னா பேக்கெட் பாலோ தேங்காய் பாலோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கேஷ்யூ நட் போட்டுக்கிடுங்க. கிஸ்மிஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. கிஸ்மிஸ் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக அதிகமாக காட்டிடும், அதனால் 1-2 போடுங்க. பாயசம் சாப்பிட்ட ஹாப்பியில் படுத்து உறங்கிடாதீங்க. ஒரு அரை மணி நேரம் நடங்க. கேலரிஸ் பேர்ன் பண்ணணும். ஏலக்காவும் 2 கிராமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். எனக்கு இடித்து போட்டால் பிடிக்காது, அதனால் முழுசாக போடுவேன். அதே பாத்திரத்தில் 1 கப் ஜவ்வரிசி போட்டு நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வந்த பிறகு எடுத்து தனியாக வச்சுக்கணும். உடச்ச சேமியாவை அதில் போட்டு லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த சேமியா கிடைச்சாலும் பரவாயில்லை, யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பாலை காய்ச்சி ரெடியாக வச்சுக்கணும். இங்கே கன்னியாகுமரியில் கல்யாண வீட்டில் பால் பாயசத்துக்கு கூட போலியும் பூந்தியும் வச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அதே பேனில் 3 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடணும். அந்த தண்ணியில் ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வறுத்து போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் வறுத்த சேமியாவை அதில் போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கணும், சுடு தண்ணி. எனக்கு எப்போவுமே பால் பாயசம் செய்யும்போது அந்த பால் தெரிஞ்சிடும். இப்படி செய்கிறதுனால எனக்கு அந்த பால் தெரியல, நல்லா இருக்குது. பால் தெரிஞ்சுன்னா அது தூர தான் போடணும். சின்ன குழந்தைங்களுக்கு எப்போவுமே பால் பாயசம் தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியாது. ஒயிட் கலரில் இருக்கிறனாலமோ என்னமோ. 1.5 கப் சீனி சேர்த்துக்கிறேன். வறுத்த நட்ஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். காய்ச்ச பாலை அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் 1 லிட்டர் பால், காய்ச்ச பால், பசும்பால் சேர்த்துருக்கேன். செஞ்சதுக்கப்புறமா நல்லா கட்டி ஆயிடுச்சுன்னா தேங்காய் பாலோ காய்ச்ச பசும்பாலோ போட்டு மிக்ஸ் பண்ணால் பழையபடி அந்த பாயாசம் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது. 3 ஸ்பூன் மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொடுத்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணோம். செம்மையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வச்சு கொடுங்க. வீட்டில் செய்கிறதுக்கும் கடையில் வாங்கி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மெத்தடில் பால் பாயசம் செய்யும்போது உங்களுக்கு பால் தெரியாது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாமி தன்வி அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாபாய். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.